வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது நமக்கு ரிலையன்ஸ் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன் 1200 மதிப்புள்ள ஒரு இயர்ஃபோன் பாத்தீங்கன்னா 99 ரூபீஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்காங்க. இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா 100 ரூபீஸ் தான் வருது. அதனால ஒரு 100 ரூபீஸ் இயர்ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் எல்லாமே கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு ரிலையன்ஸ் தரப்புலேருந்து கொடுத்தது தான். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இயர்ஃபோன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதை பார்த்தா உங்களால் சத்தியமாக இது வந்து ஒரு 100 ரூபீஸ் இயர்ஃபோனுங்கிறத உங்களால் சொல்லவே முடியாது. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராடக்ட் ப்ளஸ் ஒரு பில்லு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்குது. அதாவது நீங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்களோட வீட்டுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு இயர்ஃபோனுக்கான பில்லு. இந்த ஒரு இயர்ஃபோன் நீங்கள் வாங்குனீங்கன்னா இவ்வளோ பெரிய பில்லு உங்களுக்கு கொடுப்பாங்க 100 ரூபீஸ் இயர்ஃபோனுக்கு. அண்ட் இப்போ நம்ம இந்த இயர்ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஒரு பீஸ் எடுத்து எப்படி இருக்குங்கிறது ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த இயர்ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூக்குள்ளால போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் உங்களில் 3 பேருக்கு இந்த ஒரு இயர்ஃபோன் நான் கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக 2 கலரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களில் 3 நபர்களுக்கு நான் ஃப்ரீயாக கிவ் அவே உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன ஏதுங்கிறதெல்லாம் வீடியோக்கு நடுவில் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படி பண்ணுறதுங்கிறதுலாம் தெரியும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கைஸ் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு 99 ரூபீஸ்க்கான இயர்ஃபோன். ஸோ இது பார்க்கறதுக்கு சத்தியமாக 99 ரூபீஸ் மாதிரி இல்லை. அண்ட் பாக்ஸோடைய பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1129 ரூபீஸ் அப்படிங்கிறது எம்ஆர்பி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சர் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பழைய இயர்ஃபோன் தான் இது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு 99 ரூபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ப்ரைஸாக தான் இருக்குது. அண்ட் மேலும் இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அண்ட் கீழே ஒரு சில ரிலையன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலையன்ஸோட அஃபிஷியல் இயர்ஃபோன் தான். உங்களுக்கு ரிலையன்ஸோட வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இயர்ஃபோனுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 99 ரூபீஸுக்கு உங்களுக்கு கிடைக்குது. எந்த ஒரு டெலிவரி சார்ஜ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அண்ட் மேலே டாப்பில் ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் 99 ரூபீஸுக்கு ஒரு இயர்ஃபோன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான். பாக்ஸோட இந்த சைடில் வழக்கம் போல் நம்மளுக்கு அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 99 ரூபீஸுக்கான இயர்ஃபோன் மாதிரி சத்தியமாக வந்து இல்லை. அண்ட் இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அங்கேஸ் இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். கீழே பாட்டமில் சீல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரீஃபர்பிஷ் இயர்ஃபோன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சீலை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம இயர்ஃபோனை வெளியே எடுத்துடலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இயர்ஃபோன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இது வந்து இந்த இயரை சுற்றி போடுற மாதிரி ஒரு இயர்ஃபோன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு க்ரீன் கலர். ஸோ என்ன கலராக இருந்தால் இந்த 99 ரூபீஸுக்கு கிடைக்கிறதே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் தான். ஸோ நல்ல ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு கண்டென்ட்டுமே பாக்ஸில் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கேஸ் இப்போ இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கான இயர்ஃபோன். ஸோ இயர்ஃபோன்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி காரில் மாற்றணும் அப்படிங்கிறத எனக்கு தெரியலை. இனிமேல் தான் நான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சீப் குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்டனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு புவரான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 99 ரூபீஸ் இயர்ஃபோன் சாட்டிஸ்ஃபைடு தான். இந்த பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க. மேலும் இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ கைஸ் இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாக்ஸை பார்த்தா உண்மையிலேயே ஒரு 100 ரூபீஸ் இயர்ஃபோன் மாதிரி சத்தியமாக எனக்கு தோணலை. அண்ட் நான் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒன்று ஓப்பன் பண்ணி நான் ஒரு 5 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக சொல்ல போனேன். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ லேட் பண்ணுறோமோ நம்மளுக்கு அந்த ஸ்பெஷல் ஆஃபர் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான நேரம் ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தான் நான் இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஓகே கேஸ் இப்போ நம்ம வழக்கம் போல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து வருவோம். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் புத்தம் புதிதான டிசைனில் இருக்குது. உங்களுக்கு காதில் இப்படி மாற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மோசமாக தான் இருக்குது சொல்லி ஆகணும். ஏன்னா வயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பெல்ட் தான். ஸோ எல்லாம் பெல்ட் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் 100 ரூபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி தான் இருக்குது. ஏன்னா 100 ரூபாய்க்கு நான் வேறு இயர்ஃபோன்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இதை விட மோசமாக இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது 100 ரூபீஸுக்கு ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் இது 2 கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வருது. ஸோ இன்னொரு கலர் என்கிட்ட இருக்குது. அதை நான் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ கிளிப் நல்லா போடுறேன். ஏன்னா நான் அது இன்னும் அன்பாக்ஸ் பண்ணலை. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இயர்ஃபோன் எடுத்தோடனே இந்த கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதை எப்படி மாற்றுறதுன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது இந்த இயர்ஃபோன்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இயர்ஃபோன் எடுத்து இந்த மாதிரி காதில் வந்து மாட்டிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி நம்ம
மாற்றிக்கிட்டோம்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர்ஃபோன் பக்காவாக மாட்டிடுச்சு. ஸோ இது ஆக்சுவலாக இந்த இயர்ஃபோனில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறவங்களுக்கு என்ன இப்படியெல்லாம் இருக்குது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இயர்ஃபோன் ஆக்சுவலாக கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு காதுக்குள்ளே போகக்கூடிய ஒரு இடம். அதாவது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்கள் காது போயிடும். இந்த ஒரு பட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பட்ஸே கிடையாது ஆக்சுவலாக இந்த இயர்ஃபோன் அப்படிங்கிறது இயருக்குள்ளேயே உங்களுக்கு போகாது. ஜஸ்ட் உங்களுக்கு இங்கே பாதியோடு நின்றும். கரெக்டாக இயரோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து நின்றும். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இயர்ஃபோன் நான் யூஸ் பண்ணது இல்லை. பட் இது நிறைய இயர்ஃபோன் நம்மளுக்கு இந்த ஒரு டைப்பில் இருக்குது. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சவுண்ட் எல்லாமே நல்லா தான் கேட்குது. பட் நம்ம அந்த பட்ஸ் போட்டு பழகிட்டு இதை போடும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஐஃபோனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐஃபோனில் போட்டால் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஹெட்ஃபோன் ஜாக் போயிடுது. ப்ளஸ் உங்களுக்கு நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் ட்ரை பண்ணேன், என்னோட லேப்டாப்பில் ட்ரை பண்ணேன், பிசியில் ட்ரை பண்ணேன். எல்லா டிவைஸ்லையுமே நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இயர்ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களோட பிசி, லேப்டாப், மொபைல் ஃபோன் இது எல்லாத்தையுமே உங்களால் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, இந்த 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. ஸோ 3.5mm ஜாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிவைஸில் வேணாலும் போட்டுக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஒரு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரே ஒரு பட்டன் தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த பட்டனில் நீங்கள் ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கூகுள் அசிஸ்டன்ட், சிரிக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 100 ரூபாய்க்கு கூகுள் அசிஸ்டன்ட், சிரி சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலாக முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு இயர்ஃபோன் கரெக்டாக, ஏன்னா நம்ம எல்லாமே பட்ஸ் உள்ளே போட்டு பழகிட்டோம். பட் எனக்கு கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆன மாதிரியே இல்லை. அதுதான் உண்மையாக சொல்ல போனால் இருக்குது. அண்ட் இப்போ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அட் த சேம் டைம் பேஸு, ட்ரிப்பிள் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு இருக்குது. அந்த வோக்கல் முறை கொண்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 100 rupees இயர்ஃபோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. 100 rupeesக்கு காம்ப்ரமைசேஷனே உங்களுக்கு பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 500 rupees இயர்ஃபோனுக்கு ஈக்குவலான ஒரு சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு இதில் கிடச்சிட்டு தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஓவரால் சொல்ல போனால் ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. 100 ரூபா இயர்ஃபோன் மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு இயர்ஃபோனில் நம்மளுக்கு இப்படி போடுறதுனால அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ குதிச்சாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, மெயினாக நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க காலையில் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு இயர்ஃபோனாக இருக்கும். மெயின் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இயர்ஃபோன் காதுலேருந்து கலறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் குதிச்சாலுமே கீழே உங்களுக்கு இயர்ஃபோன் உள்ள போகிறது இல்லை. ஏன்னா காதில் நம்ம இப்படி மாற்றுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோஃபோனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees இயர்ஃபோன் மாதிரி தான் நம்மளுக்கு மைக் குவாலிட்டியுமே இருக்குது. ஸோ மைக்கோட ஒரு சின்ன சாம்பிள் நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த சாம்பிளை ஜஸ்ட் கேட்டு பாருங்க கைஸ். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயர்ஃபோனில் தான். ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கேட்டு பார்க்கல. ஸோ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கேஸ் இப்போ மைக்ரோஃபோனோட சாம்பிள் கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ ஃபைனலி இந்த இயர்ஃபோன் 99 rupeesக்கு வர்த்தா அப்படின்னு கேட்குறவங்க, எஸ் கண்டிப்பாக வர்த்து 100% உங்களுக்கு 99 rupeesக்கு வர்த்தான ஒரு இயர்ஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெயினாக இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ் 1200 சம்திங் போட்டிருந்தாங்க. இந்த 1200 rupeesக்கு இது வர்த்தானுங்கிறது எனக்கு தெரியல. பட் சத்தியமாக 99 rupeesக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே இந்த இயர்ஃபோன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 99 rupeesக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறதே கிடையாது இந்த ஒரு இயர்ஃபோன். அதனால் இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ மேபி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோ போடுற சமயத்தில் கூட எனக்கு ஸ்டாக்கில் இருந்துட்டு தான் இருக்குது. நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு ஸ்டாக்கில் இருக்குது. அண்ட் மேலும் இந்த ஒரு 3 இயர்ஃபோன் நான் கிவ்அவேல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு பண்ணக்கூடியது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் போய் ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டு, ஸோ அது எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சேனல் பற்றினதாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த இயர்ஃபோன் பற்றி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டு வேலிடான கமெண்ட்டு, சும்மா ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ அப்படிலாம் கேட்காம ஒரு வேலிடான கமெண்ட், அதாவது அதில் வந்து ஒரு ரீசன் இருக்கணும், அதுலேருந்து அந்த கமெண்ட்டை பார்த்தா ஒரு மீனிங் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரேண்டம் பிக்கரில் போட்டு யாராச்சும் 3 பேருக்கு இந்த ஒரு இயர்ஃபோனை நான் கிவ்அவே கொடுத்துருவேன். ஸோ இது கிவ்அவே பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனை நம்ம எப்படி அவைல் பண்ணுறது, இந்த 99 rupees நான் இதை எங்கே போய் வாங்குறதுன்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுடைய ரிலையன்ஸ் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேல் வந்து போட்டிருக்காங்க. இது அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இதனால நம்மளுக்கு இயர்ஃபோன் கொடுக்காம எதுவும் போயிடுவாங்களோ அப்படின்னு தான் நினச்சி பயப்பட வேண்டாம். நான் போட்டு ஆல்ரெடி நான் 4 இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ அதனால் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த இயர்ஃபோனுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். அண்ட் இப்போ இந்த இயர்ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அமௌண்ட் முன்னாடியே பே பண்ணிடணும். 99 rupees பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரி
பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் இந்த ஹோம் டெலிவரிக்கு சார்ஜஸ்லாம் கிடையாது, டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ டெலிவரி தான். உங்களுக்கு 99 ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனை கொண்டு வந்து வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கேஷ் ஆன் டெலிவரி இல்லாதனால ஏதாச்சும் ரிஸ்க்காக இருக்குது, யாராச்சும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. நம்மளோட ரிலையன்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம போயிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காசை முன்னாடி பே பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்கள் வீட்டுக்கே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ண போகிறாங்க. அன்கேஸ் இன்னொரு விஷயத்தை உங்க கூட சொல்லியே ஆகணும், இந்த இயர்ஃபோன் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஈவன் சொல்ல போனால் இதை நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் மதியம் ஒரு 2 o'clock 3 o'clock ஆர்டர் பண்ணியிருந்தேன். 4 o'clock பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டாங்க வீட்டுக்கே வந்து. மேக்ஸிமம் உங்களுக்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் கிடச்சிடும். ஸோ பட்ஸ் உள்ள இயர்ஃபோன், அதாவது பட்ஸோட நம்மளுக்கு வர ரெகுலர் இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலையன்ஸ்லேயே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க, அது 99 ருபீஸ் வருது. அந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்டர் போட்டுட்டேன். நாளைக்கு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயர்ஃபோன் வரும். எனக்கு வீட்டுக்கு கிடைச்சோடனே நான் உடனே உங்களுக்கு ரிவ்யூ போட்டுருவேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த இயர்ஃபோன் வாங்கினீங்கன்னா ஒரு 99 ருபீஸ் இயர்ஃபோன் மாதிரியே உங்களுக்கு இருக்காது, அந்த ஃபீல் சுத்தமாக உங்களுக்கு இருக்காது. அட் த சேம் டைம் இதை நீங்கள் கிஃப்ட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். நல்லா பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க, எந்த கவலையுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே சீக்கிரமே போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்களும் வாங்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.